3 மாதம் முடிஞ்சிருச்சு. நான் படம் வரதுக்கோசரம் வச்சுருக்கேன் இந்த ஃப்ளெக்ஸு. எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. எந்தத்தில் நியாயம்? இது வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் வச்சுருக்காங்க. புலியூர் பேரூராட்சி சார்பாக. இது வந்து 4 மாதம் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே பாரபட்சமாக செயல்பட்டால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் நம்மளோட தளபதியோட வளர்ச்சியை பிடிக்காமல் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான். சட்டம் அனைவருக்கும் சமம். சரிங்களா? முடிஞ்சு போன நிகழ்ச்சி வந்து 3-4 மாதம் ஆகி போச்சு. இந்த வரைக்கும் அந்த பேனரை அவுக்காம படமே ரிலீஸ் ஆகாமல் இன்னும் படம் வராத பேனர் வந்து அவருன்னா என்னத்துக்கு? அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வச்சிருக்காங்க. அப்படி அவுத்தா நீங்கள் ரெண்டுமே அவுக்க சொல்லுங்க. நாங்கள் ரெண்டுத்தையுமே அவுத்துக்கிறோம். சரிங்களா? 2 கட்டமே அவுத்துக்கிறோம். அதையும் அவுத்துக்கிறோம், இதையும் அவுத்துக்கிறோம். மட்டும் நீங்கள் எடுத்து சொல்லிட்டு வந்து ஆளுங்கட்சி இது வந்து வைங்கன்னு சொன்னால் என்ன நியாயம்? இது மக்கள் சிந்திச்சு பார்த்துக்கங்க. இவங்களோட அராஜக போக்க மக்கள் சிந்திச்சு பார்த்து தயவு செஞ்சு வந்து முடிவெடுங்க. ஒரு ஓட்டோட டிஎம்கே வாங்க மாட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் போவேன் வந்துட்டு செல்லுக்கு வரும். பார்த்துக்க உயிரே போனால் பரவாயில்ல. பார்த்துக்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். எனக்கு என்னங்க நீங்களே உங்களுக்கு எங்களுக்கு இல்லை சார், நீங்களே பாருங்க, கண்ணாட பார்க்குறீங்க சார். நீங்களே 4 மாதம் நான் அதை சொல்லிட்டு இல்லைன்னுலாம் சொல்லலை. அது நாளைக்கு எடுத்து தரேன்னு தான் சொல்கிறேன். நான் அவர்கிட்டயே அதான் சொன்னேன், சதீஷ்குமார்கிட்டயே. சார் ஏன்லாம் சொல்ல கிடையாது சார். இந்த பேனர் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எடுக்க சொல்கிறேன்னு சொல்கிறேன். நான் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே ஒன்றுதானுங்க சார். எதுங்க பர்மிஷன் வாங்கி தான் வச்சிருக்கிறாங்க. அதனால நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஈவினிங் எடுக்க சொல்லிடுறேங்க. நீங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? பர்மிஷன்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் இல்லாத எடுக்க சொல்கிறாங்க எங்கள் அதிகாரி. எடுத்த உடனே ஆமாம் இல்லையா? நீங்கள் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி பேசுனேன். எடுத்துள்ள மெசேஜ் எடுக்க சொல்கிறாங்க. எடுங்க பேனர் சார். நான் என் மேல கேஸ் போடுங்க சார். குப்பை வண்டியிலையா எதுலையும் சார் என் மேல கேஸ் போடுங்க சார். உங்க கிட்ட தான் சார் என் மேல கேஸ் சார் என் மேல கேஸ் போடுங்க. டேமேஜ் பண்ணல. நீங்க என்ன சொன்னீங்க? என் மேல கேஸ் போடுங்க அந்த மேடம் சொன்னாங்க. போடாது இல்ல அவங்க என்ன சொன்னாங்க? என் மேல கேஸ் உள்ள சொல்லுவாங்க. யார் கேஸ் போடுறது? அவங்க சொன்னாங்களே என் மேல கேஸ் உள்ள சொல்லுங்க. உள்ள சொல்லுங்க. இல்லைங்க சார் கேஸ் போட்டு உள்ள சொல்லுங்க சொல்றீங்க.